அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாற்றம் டெஸ்ட் பேட்சினுடைய பகுதியில் நாம் 11ஆம் 12ஆம் வகுப்பினுடைய முக்கிய தமிழ் வினாக்களை நாம் காண இருக்கின்றோம். தேர்வுக்கு மிக முக்கிய பகுதிகளாக நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும். டெஸ்ட் நம்பர் 8, தேர்வு எண் 8, மாற்றம் என்ற தலைப்பில் முதல் வினா பாருங்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. பொருந்தாதது, அதாவது நெகட்டிவ் கொஸ்டின், பொருந்தாத இணை. சரிங்களா? நூல் பெயரையும் ஆசிரியரையும் கொடுத்துருக்காங்க. வீரத்தாய் நாமக்கல் கவிஞர், தபால் வினோதம் வைமு கோதைநாயகி, சொல்லாக்கம் மறைமலையடிகள், காட்டுவாத்து நா பிச்சமூர்த்தி, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுல தபால் வினோதம் வை மு கோதைநாயகி அவங்க எழுதின ஒரு நூல் தான். சொல்லாக்கம் என்ற நூலை எழுதியதும் மறைமலை. காட்டுவாத்து என்கின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு நூலை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. இது எல்லாம் சரிங்க. ஆனால் இந்த வீரத்தாய் என்ற இந்த காவியத்தை படைத்தவர் நாமக்கல் கவிஞர் அல்ல, பாவேந்தர் பாரதிதாசன். அவர்தான் வீரத்தாய் என்கின்ற ஒரு காவியத்தை படைத்தவர். ஆகவே ஆப்ஷன் ஏ தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. வீரத்தாய் என்பதனுடைய ஆசிரியர் பாரதிதாசன். இங்க தவறா பொருத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வினா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும். அற்புதமான பாடல் வரிகள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்றவர்னா வள்ளலார் என்கின்ற ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளார் தான் இதை சொன்னவர். தெய்வமணி மாலை, திருவருட்பாவில் தெய்வமணி மாலை என்கின்ற அந்த நூலில் சொல்லியிருப்பார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறவங்களுடைய உறவு களவாதிருக்க வேண்டும். பெண்ணாசை என்னை மறுவாதிருக்க வேண்டும். அப்படி மிகப்பெரிய ஒரு தத்துவங்களை மிக அழகாக சொன்ன ஒரு அறிஞர், ஒரு புலவர் ராமலிங்க அடிகளார். சரிங்களா? அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. அணி இலக்கணத்தை மட்டும் கூறுகின்ற ஒரு நூலை கேட்டிருக்காங்க. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் அல்லாதது. இது ஒரு எதிர்மறை வினா. அப்போ இதுல ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்தை தவிர மற்ற இலக்கணத்தையும் சொல்லுது. மீதி 3 வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லுது. அப்போ தண்டி அலங்காரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 35 வகையான அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு நூல். கோலையானந்தம் இதுவும் அணி இலக்கணத்தை மட்டும் சொல்றது. மாரண அலங்காரம் இதுவும் அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடியது. ஆனால் வீர சோழியம் என்பது அணி இலக்கணத்தையும் கூறும். பொதுவான இலக்கணத்தையும் மற்றும் அணி இலக்கணத்தையும் கூறும். அதுல ஒரு பாட்டு அணி இலக்கணம். சரிங்களா? அப்போ அணி இலக்கணம், அதாவது அணி இலக்கணத்தை மட்டும் கூறிய இலக்கண நூல்களில் அல்லாத ஒன்று இந்த தெரிவுல வீர சோழியம் என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி, வீர சோழியம் என்பது சரியானது. சரிங்களா? அடுத்த வினா. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? பொருந்தாத வினையை தேர்ந்தெடுக்க. இதுவும் நூல் பெயர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கிழக்கு வாசல் உதயம். கிழக்கு வாசல் உதயம் யார் எதுன்னா உத்தம சோழன். சரி. காவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் சுரதா, சுப்புரத்தினதாசன் என்கின்ற ராசகோபாலன் என்னும் இயற்பெயரை கொண்ட சுரதா. இதுவும் சரிதான். ஜெகன்மோகினி என்ற அந்த கதையினுடைய ஆசிரியர் வைமு கோதைநாயகி. இவங்க மிகச்சிறந்த ஒரு கதை படைப்பாளி. சரியாக படிக்காவிட்டாலும் அந்த ஞானத்தினால அதிக கதைகளையும் நாடகங்களையும் இயற்றியவர் வைமு கோதைநாயகி. அவங்க தான் இதை எழுதியிருப்பாங்க. கவிஞராக மு மேத்தா இதை கொடுத்துருக்காங்க. இதுல நெடுலான விஷயம் என்னன்னா, இதுதான் தப்பா பொருந்திருக்கிறாங்க. ஏன்னா கவிஞராக அப்படின்றத எழுதியவர் வந்து அ கி பரந்தாமனார். இவர் தான் இந்த கவிஞராக என்ற நூலை எழுதியவர். ஆனா இங்க மு மேத்தான்னு கொடுத்துருக்காங்க. அங்க தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணை இதுதான். அப்போ ஆப்ஷன் டி என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான இடு. சரிங்களா? பொருந்தாது. அப்போ உத்தம சோழன் கிழக்கு வாசல், சுரதா காவியம், ஜெகன்மோகினி வைமு கோதைநாயகி. சரிங்களா? அடுத்த வினா பார்ப்போம். உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டி. உயர்திணை எனப்படுவது மக்கள். மக்கள்லாம் உயர்திணை. அக்ரிணை என்பனார் அவரால் பிறவே. அப்ப அந்த மக்கள் இல்லாம மீதி எல்லாமே அக்ரிணை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னா தொல்காப்பியர். சொன்ன நூல்
தொல்காப்பியம். வேற எங்கேயும் நம்ம போக தேவையில்லை. இந்த தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு வழிநூலாக வந்தது தான் நன்னூல். இலக்கண விளக்கம், அகத்தியம் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொல்காப்பியத்திற்கு முன்னாடியான நூல். ஆனால் கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்த மிக தொன்மையான இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். அந்த தொல்காப்பியத்தில் தான் அந்த பாடல் வரிகள் உயர்தனை என்பது என்ன, அக்ரிணை என்பது என்ன என்பது. ஆகவே ஆப்ஷன் சி தொல்காப்பியம் என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. அடுத்த வினா பாருங்க. நற்றிணையின் பேரல்லை 12 அடி. கரெக்டுங்களா? அதிகபட்சம் 12 அடி. ஆனா 13 அடிகளை கொண்ட பாடலை பாடியவர் 13 அடிகளை கொண்ட பாடலை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் போதனாருங்க. இதை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன பாடல் வரி அப்படி யாருன்னா, பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். குழந்தைக்கு அந்த குழந்தையை பூவால் சுற்றப்பட்ட ஒரு கோலினை வைத்து செல்லமாக மிரட்டி உணவு ஊட்டுகின்ற அந்த செவிலி தாய் அதை பற்றியான ஒரு பாட்டு அது. சரிங்களா? பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். இந்த பாடல் வரிகள் தான் அந்த போதனார் எழுதியிருப்பார். இது விதிவிலக்காக 13 அடி வந்திருக்கும் நற்றிணையில. அப்போ ஆப்ஷன் சி போதனார் என்பது சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन பாருங்க. கூற்று கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கூற்றை ஆராய வேண்டும். சரிங்களா? இவர் புது கவிதையின் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். அங்கதம் என்கின்ற ஒரு வடிவத்தை இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர். நகைச்சுவையோடு கொஞ்சம் துன்பத்தையும் சொன்னவர் யாருன்னு சொன்னா சி மணி. இவர் மிகப்பெரிய ஒரு மொழிபெயர்ப்பு ஆளர்னு சொல்லலாம். தாவோ தேஜிங் நம்ம பார்த்துருப்போம். தாவோ தேஜிங் அப்படின்ற ஒரு சீன தத்துவத்தை லாவோட்ஸ் எழுதின அந்த சீன தத்துவ பாடலை மொழிபெயர்த்திருப்பார். நல்ல மொழிபெயர்ப்பு ஆசிரியர் சி மணி. இவருக்கு இயற்பெயர் சி பழனிசாமின்னு சொல்லுவாங்க. பழனிசாமி. சரிங்களா? இவருடைய இயற்பெயர் பழனிசாமி, சி பழனிசாமி. இவருடைய புனை பெயராக தான் சி மணி அப்படின்றத நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் உரியவர் யாருன்னு சொன்னா சி மணி. சரிங்களா? இடையீடு அப்படின்ற ஒரு கவிதையும் அவர் எழுதியிருப்பாரு. அடுத்தது பாருங்க. பொறுத்துக. சொற்களுக்கு சரியான பொருளை நம்ம பொருத்த வேண்டும். செரு அப்படின்னா வயல், கொள்ளை அப்படின்னு சொன்னா விலை, கொள்ள வேலை அப்படின்னு சொன்னா அப்படி ஞாபகம் வச்சுங்க. கதழ் அப்படின்னு சொன்னா விரைவுங்க, விரைவா வேகமாக செல்றது. அல்லல்னா சேரு. அப்போ செரு வயல் 4. நல்லா பாருங்க. செரு வயல், அல்லல் சேரு, கதழ் விரைவு, கொள்ளைனா விலை. இப்ப பாருங்க. 4 செருனா வயல் 4, கொள்ளைனா விலை 3, கதழ்னா விரைவு 1, அல்லல்னா சேரு 2. அப்போ ஆப்ஷன் சில எல்லாமே சரியா பொருந்திருக்கு. ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. தாவி. தாவி இந்த விய பிரிங்க. இவ்வு கூட்டல் ஈ. இந்த ஈலையும் ஊலையும் முடிஞ்சா அது கண்டிப்பாக வினையச்சமாகத்தாங்க இருக்கும். ஒரு வினை முடியாமல் நிற்கிறது. தாவுதல் என்றது ஒரு வினை, ஆனா அது ஒரு தொழில் பெயரா போயிடும். தாவி அப்படின்றது தாவுதல் ஒரு வேலை வினை. அப்போ தாவினா முடியலாங்க. அப்போ முடியாத எச்சம் இங்க வினை சொல்ல வந்ததுனால வினை எச்சம். சரிங்களா? அப்போ தாவி என்பது இங்க என்ன வரும்னு சொன்னா வினை எச்சம். இப்படி பிரிச்சு பாத்துருங்க. ஈ. இதுவே ஆவல முடிஞ்சதுன்னா பெயரெச்சம். இதற்கு முன்னாடி காணொலிகளை பார்த்தவங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பேன். ஆவல முடிஞ்சா பெயரெச்சம், ஈலையும் ஊலையும் முடிஞ்சா வினையச்சம். சரிங்களா? அப்போ வினையச்சம். தாவி என்பதனுடைய இலக்கண குறிப்பு வினையச்சம். அடுத்தது பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. என்னன்னு பார்க்கலாம். உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள்
அதிகமாக காட்டப்பட்ட ஒரு நூல் குறுந்தொகை. சரி, அதிகமாக எடுத்தாளக்கூடிய ஒரு நூல் குறுந்தொகை. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதியின் பாடல்கள் அகநானூற்றுல ஒன்றும் புறநானூற்றுல ஒன்றும் இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இதை அப்படியே வைப்போம். சுதந்திர தாகம் என்னும் புதினம் 2001ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றது. இந்த சுதந்திர தாகம் வந்து பாத்தீங்கன்னா சீசு செல்லப்பா எழுதியிருப்பார். வாடிவாசல் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஏறு தழுவுதல் புதினத்தை எழுதினவர் சீசு செல்லப்பா. அவர் தான் இந்த சுதந்திர தாகம் என்னும் புதினத்தையும் எழுதியிருக்காரு. 2001 தான் எழுதினார். அப்ப இதுவும் சரி, இதுவும் சரி. ஆனா இந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதியின் பாடல்கள் அகநானூற்றுல ஒன்றும் புறநானூற்றுல ஒன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க அகநானூறுன்றது வரக்கூடாது, புறநானூறுன்னு வரணும். புறநானூறுல ஒன்றும் அதாவது பரிபாடல்ல ஒன்று தான் அவர் எழுதியிருக்காரு. அப்போ இந்த இரண்டாவது மட்டும் தவறு. சரிங்களா? அப்ப மீதி ரெண்டும் சரி. இப்ப இங்க தவறை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கூற்று 2 மட்டும் தவறு, மீதி 2 சரி. அப்ப புறநானூற்றுல ஒரு பாட்டும் பரிபாடல்ல ஒரு பாட்டும் எழுதியிருக்காரு. யாரு? கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. அப்ப ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. நெடுநல்வாடை, நெடுநல்வாடை இதனுடைய பாவகை. கண்டிப்பாக அது ஆசிரிய பாதான், அதுல எந்த கருத்தும் கிடையாது. நெடுநல்வாடை, நெடு நீண்ட ஓசை, அகன்ற ஓசை, ஆசிரியப்பா அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டதுதான் எதுன்னு சொன்னீங்கன்னா நெடுநல் வாடை. நெடுநல் வாடையை வந்து யார் எழுதியிருப்பாரா? நக்கீரர் எழுதியிருப்பாரு. 10 பாட்டுல 1 ஞாபகம் வச்சுங்க. கிட்டத்தட்ட 188 பாடல்கள் இதுல இருக்கு. சரியா? 188 பாடல்கள் என்றதை விட 188 அடிகளை கொண்டது. சரி, மாதிரி அடிகள். அடின்னா வரி, பாடல்னு சொல்லக்கூடாது, வரி அல்லது அடி. சரிங்களா? அப்ப பாத்துங்க, நெடுநல் வாடை வந்து ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது. இப்ப நெடுநல் வாடையினுடைய பாட்டுடைய தலைவன்னா நம்ம பாண்டியன் நெடுஞ்செழியனா சொல்லலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது சரியானதை தேர்க. சரியானதை தேர்க. சரி, என்னங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகங்கள், இங்க வீடுகளிலும் வருது, ஒவ்வொரு வீடுகளிலும் வரக்கூடாது. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துங்க. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது, இதுதான் சரியா வரணும். ஒவ்வொரு வீடுகளிலும் வரக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு வீடுகளிலும் வரக்கூடாது, ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம், ஒவ்வொரு தனித்தனியா. சரிங்களா? அப்ப இங்க ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படின்றதான் சரி. இங்க ஆப்ஷன் சி என்பது சரியான விடையாக கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். நடை யாருங்க? பரளி சு நெல்லையப்பர் கிடையாது, இவர் நடத்தல. உத்தம சோழன் அவரும் நடத்தல. சாந்தாதத் இவரும் நடத்தல. சி மணி இவரை பத்தி நம்ம பார்த்திருப்போம் இந்த வீடியோவிலேயே. சி மணி ஒரு மொழிபெயர்ப்பு ஆசிரியர், பழனிசாமி என்ற இயற்பெயரை கொண்டவர். இவர் நடத்திய இதழ் தான் என்னன்னு சொன்னீங்கன்னா நடை. நடை என்ற சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா மணி. சரிங்களா? சி மணி. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. உவேசா 1932 சென்னை பல்கலைக்கழகத்துல டாக்டர் பட்டம் வாங்கினாரு. சரி. இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் சி மணின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை இதழ்களை நடத்தியவர் யாரு வரணும்னு சொன்னீங்கன்னா சுரதா சுப்புரத்தினதாசன், இயற்பெயரை ராசகோபாலனாக கொண்டவர். ராசகோபாலன், சுரதா தான் வரணும். அப்போ 1 மட்டும்தாங்க சரி, 2 தவறுங்க. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. சரிங்களா? கூற்று 1 மட்டும் சரி, பில வருது பாருங்க. கூற்று 1 மட்டும் சரி, 2 தவறு. இது சரி. 32 தான் டாக்டர் பட்டம் வாங்கினார். யாரு? உவே சாமிநாதன், தஞ்சையில் பிறந்த உவே சாமிநாதன். சரிங்களா? அப்புறம் பாருங்க, தந்தனன் தாதை தன்னை தடக கையான் எடுத்து சார்வான். தந்தனன் தாதை தன்னை ஒரு சந்தத்தோட வருது பாருங்க. அப்ப அந்த சந்தனயமிக்க பாடல்களை பாடியது கம்பன். சந்தத்தில் வல்லவன் கம்பன். அந்த கம்பன் இயற்றிய
கம்பராமாயணம் தான் இதற்கான ஆன்சர். என்ன விஷயம்னா, தந்தனன் தாதை தன்கை தடக கையான் எடுத்து சார்வான். சடாயு சீதையை மீட்க சென்றபோது அப்ப ஏற்படுகின்ற அந்த தூக்கி செல்லும் போது ஏற்பட்ட அந்த சண்டையிலே போர்லே அவன் அடிபட்டுறான், இறந்துடுறான். ராமன் தன் தந்தைக்கு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை சடாயுக்கு செய்கிறான். அப்போ அந்த சடாயுவை கைகளிலே தூக்கி கொண்டு வருகின்றான். அப்போது வருகின்ற பாடலடி தான் இது. அப்போ அதுதான் சொல்றோம் கம்பராமாயணம். தந்தனன் தாதை தன்னை தடக கையான் எடுத்து சார்வான். யாருன்னா அங்கே ராமன் எடுத்துன்னு போறான் சடாயுவை. அப்போ இது சொன்னது கம்பராமாயணம். சரிங்களா? ரைட். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, சாதாரி பண். இந்த பண்ணு எந்த நிலத்திற்குரியதுன்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன் முல்லை நிலம். குறிஞ்சிக்கு குறிஞ்சி பண் தான் வரும், முல்லைக்கு சதாரி பண். சரிங்களா? நெய்தலுக்கு செவ்வழி பண், மருதத்துக்கு மருதப்பண், பாலைக்கு பஞ்சுரப்பண். நாம வச்சுங்க, இது முக்கியமான வினா. அகப்பொருளில் இருக்கக்கூடிய அந்த கருப்பொருள் உரிப்பொருள்லாம் நீங்க நல்லா படிச்சு வச்சுங்க. சரிங்களா? அப்போ முல்லை தான், முல்லை நிலத்திற்குரிய பண்ணு தான் சாதரி பண். ஆப்ஷன் பில இருக்கு. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அல்லது காண்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, புறத்திணை நூல்களுள் ஒன்று 10 சரி, 10 புறத்திணைகளில் ஒன்றுன்னு சொல்றோம். ஏன்னா 8 தொகை நூல்களில் புறத்தை பற்றி சேர மன்னர்கள் 10 பேரை பற்றி சொல்லுவது. 10 பாடல், 100 பாடல்களை கொண்டது. முதல் 10 இறுதி 10 கிடைக்கல, மீதி கிடைச்சிருக்கு. 10 பாடான் திணையில் அமைந்த நூலாகும். கரெக்ட். ஏன்னா சேர மன்னர்களுடைய புகழை சொல்லுது. சரி, 10 இரண்டாம் பத்தினை பாடியவர் குமட்டூர் கண்ணனார். சரிங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடியிருப்பாரு. 10 இரண்டாம் பத்தினை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் என்பது சரியான விடைங்க. இப்போ இது மூணுமே சரியாக இருக்கு. அப்போ அனைத்தும் சரி என்கின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்றோம். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. சரிங்களா? 17வதுக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி, எல்லாமே ரைட்டு. 18 பாருங்க, 18வது வினா, கீழ்காணும் அம்மூனார் குறித்த கூற்றுகளே இருக்கு. அம்மூனார் சரிங்களா? சங்ககால புலவர், அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்கள் ஒருவர். சரியா இருக்கலாம். நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர். நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர். நெய்தல் திணையை பாடுவனர் அம்மூனார் தான். கரெக்டுங்க. அகப்பாடல்களை பாடியவர். சரிங்களா? ரெண்டுமே சரிங்க. அப்போ இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. சரிங்களா? பாருங்க, அம்மூனாரு அகப்பாடல்களை மட்டுமே பாடியவர்கள் ஒருவர், நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் அவர். சரிங்களா? குறிஞ்சிக்கு கபிலர், முல்லைக்கு பேயனார் ஒருவர், மருதத்துக்கு ஓரம் போகியார். சரிங்களா? பாலைக்கு ஓதலாந்தியார், நெய்தலுக்கு அம்மூனார். சரிங்களா? அதை நினைவில் கொள்ள வேண்டும். சரிங்களா? ரைட். அப்போ இரண்டும் சரி என்பது இங்க சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து பாருங்க, இதுவும் கூற்றிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. அருணகிரியாரின் திருப்புகழின் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம் காவடி சிந்து. அண்ணாமலையார் எழுதியிருப்பார். சரி. கருவை மும்மணி கோவை என்னும் நூலை இயற்றியவர் அண்ணாமலையார் கொடுத்துருக்காங்க. சரிதாங்க. அண்ணாமலையார் வந்து காவடி சிந்து பாடியவர். சரிங்களா? அண்ணாமலையார். இவர் எழுதின நூலு கருவை மும்மணி கோவை. இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ 1, 2 ரெண்டுமே சரிங்க, இரண்டும் சரி. இவர் இது இல்லாம என்ன நூலை எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், கோமதி அந்தாதி போன்ற நூல்களை எழுதியவர் தான் அண்ணாமலையார். காவடி சிந்து பாடிய அண்ணாமலையார். அப்போ ரெண்டுமே சரிங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? புதுக்கவிதையினுடைய இயக்கத்தை ஃபர்ஸ்ட் உலகளாவில யாருன்னு சொன்னா, இங்க பாரதியார், சீசு செல்லப்பா, நான் பிச்சைமூர்த்தி, இவர் புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இங்க முதல்ல புதுக்கவிதை என்கின்ற அந்த ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர், இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். ஆப்ஷன் டி
வால்ட் விட்மன், இவரெல்லாம் மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள். சரிங்களா? எல்லா வார்த்தைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற ஒரு கருத்தை அழகா சொல்லியிருப்பாரு வால்ட் விட்மன். இவர் தான் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் டி வால்ட் விட்மன் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க பெர்சிவியல் பாதிரியாருக்கு உதவியார் சி.வை. தாமோதரனார்னு கொடுத்துருக்காங்க. ஆறுமுக நாவலர் உதவியதாக செய்தி. சரிங்களா? அப்போ இது தவறு. பெர்சிவல் பாதிரியார் தாம் நடத்தி வந்த தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு சி.வை. தாமோதரனாரை ஆசிரியராக்கினார். அப்போ 2 ரைட்டுங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி.வை. தாமோதரனார், இதுவும் ரைட்டு. அப்போ 2, 3, 2 கூற்றுகளும் சரி, 1 மட்டும் தப்புங்க. அப்போ கூற்று 1 மட்டும் தவறு, மீதி 2ம் சரி. அப்போ அவருக்கு வந்து தமிழில் வந்து அவர் மொழிபெயர்ப்பதற்கு உதவியாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர். சரிங்களா? வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வல்லாளர். பரிதிமார் கலைஞர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வல்லாளர், நாவலர் என்ற பட்டத்தை வாங்கியவர் ஆறுமுக நாவலர். அவர் தான் உதவியாக இருந்தார். ஆனால் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்போ கூற்று 1 மட்டும் தவறு, மீதியெல்லாம் சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கூற்று 1, இவன் காலம் தவறாமல் பெய்யும் மழை போன்றவன். ஏதோ ஒரு குறுநில மன்னரை சொல்லியிருக்காங்க. போர் தொழிலில் வல்லமை உடையவன். சரி. மழை காற்று எப்போதும் இருக்கக்கூடிய உயர்ந்த மலைநாட்டை உடையவன் யாருன்னு சொன்னா நல்லிங்க. நல்லி வள்ளல்கள் 7 ஒருவர் நல்லி தான். சரிங்களா? இந்த 3 கூற்றுகளுக்கும் உரியவன் யாருன்னு சொன்னா அந்த வள்ளல் நல்லி. சரிங்களா? ஆப்ஷன் டி நல்லி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. படிச்சு பாருங்க. நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன். இந்த இடம் நெருடலா இருக்கு. அப்ப இது இல்லை. இன்று நான் இதழ்களிலும் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இது கரெக்டா இருக்கு. இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுதுவதோடு இங்க நெருடலா இருக்கு. அப்ப இது கிடையாது. இதழ்களில் பேசுகிறேன் நான், இதுவும் சரியா இல்லை. அப்போ இன்று நான் இதழ்களிலும் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன், இதுதான் சரியா வருது. அப்போ ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடையாக தெரிவு செய்யலாம். சரிங்களா? அடுத்தது 3 அடி சிற்றல்லையாக அமையும் பேரல்லை பாடுவோன் எண்ணத்திற்கேற்ப அமையும். படிச்சு பாருங்க. வெண்பாவில் வந்து ஈற்றடி முச்சிராய் ஏனையடி நார்ச்சிராய் வரும் வெண்பா. 2 அடி முதல் 12 அடி வரை வருவது வெண்பா. அப்போ வெண்பா இல்லை. 3 அடி முதல் பாடும் புலவனின் மனதிற்கேற்ப வருவது ஆசிரியப்பா, அதாவது அகவற்பா என்கின்ற ஆசிரியப்பா. இதை தான் அங்க கேட்டிருக்காங்க. அகவற்பா ஏகாரத்தில் முடியும். சரிங்களா? ஏகாரத்தில் முடியும் அகவற்பா. அகவலோசை கொண்டது. எத்தனை லைன் வேணாலும் வரும், ஆனா குறைந்தபட்சம் 3 அடி 3 வரி. சரிங்களா? அப்போ ஆசிரியப்பா என்பது இதற்கு சரியான விடை. மீதி எதையும் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ரைட். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதுல பொருத்தமில்லாத ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பற்றி மண்டம்னா டிபேட் கரெக்டு. புனைப்பெயர்னா மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு போடுறாங்க. பல்திறன் ஆளுமை, அதை பல்திறன் வகைன்னு அதாவது பல்திறன் திறமை கொண்டவர்கள். அப்போ இது கிடையாது. இது வந்து என்னன்னு சொல்லலாம்னா நிக்நேம் சொல்லலாம். புனைப்பெயர்னா நிக்நேம் மாதிரி சொல்லணும். அப்போ இது கிடையாது. ஆக மொத்தம் இது தப்பு. பொருள் முதல் வாதம் மேடர்லியசம், தொன்மம் மித், கரெக்ட், எல்லாமே கரெக்ட். இப்போ பொருந்தாதுன்னா புனைப்பெயர், இதுக்கு தான் தவறாக பொருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பி என்பது இங்கே சரியான விடை. பொருந்தாத ஒன்று வந்து இதுதான். சரிங்களா? புனைப்பெயர்னா நிக்நேம் சொல்லலாம். ரைட். அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சரிங்க. வாய்க்கால் மீன்கள் 1995ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சி துறையில் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. இது சரிதான். அஞ்சாடி என்னும் புதினம் 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை வென்றது. இப்போ இதை இப்போ எடுத்துங்களா. வாய்க்கால் மீன்கள் மதிப்புக்குரிய இறையன்பு IAS அவர்கள் எழுதியதை இப்போ சமீபத்தில் ஓய்வு பெற்றார். மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த மோட்டிவேட்டர். மேலாண்மையை பற்றி, நேர மேலாண்மை, வேளாண்மை மேலாண்மை மற்றும் இலக்கியத்தில்
என்னென்ன மேலாண்மைகளை சொல்லிக்கிறான்னு மிக அழகாக சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட இறையன் பையை செய்தது தான் வாய்க்கால் மீன்கள். 1995 தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலாக கருதப்பட்டது. உண்மைதான், அது சரி. ஆனா அஞ்சாடி என்னும் புதினம் 2004 சாகித்ய அகாதமி விருது வாங்கின்னு சொல்ல, இதுதான் தவறு. 2014 வாங்கிச்சு. 2014 சாகித்ய அகாதமி. அப்போ 2வது கூற்று தவறு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்தது, சங்க இலக்கியத்தில் சொல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அவை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? திருமணமும் குடும்பம். திருமணமும் குடும்பமும் சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்திருக்குது. அப்படின்னா திருமணமும் குடும்பமும். இப்போ இந்த குடும்பம் என்ற சொல்ல முதல்ல எது சொல்லியிருக்கோம்னா திருக்குறள் சொல்லலாம். திருக்குறள் தான் சொல்லியிருக்கு குடும்பம், குடும்பு அப்படின்ற வார்த்தையில். அப்போ திருமணமும் குடும்பமும் என்பது தான் இங்கே சரியான விடை. ஆப்ஷன் பி. சரிங்களா? ரைட். அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. வயிறுகள் யார் எதந்து? அப்புறம் நம்ம தெரிஞ்சதை வச்சு போகலாம். வயிறுகள் அப்படின்னா பூமணி சொல்லணும். சரிங்களா? உத்தம சோழன், தமிழர் உணவு, இந்த மாதிரி ஆராய்ச்சி நூல்கள், தமிழர்கள் ஆராய்ச்சி நூல்கள், அதுக்கப்புறம் வந்து மலைவாழ் மக்களுடைய ஆராய்ச்சி மற்றும் தமிழருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணவர் பக்தவச்சல பாரதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பக்தவச்சல பாரதி. அப்போ இவர் தான் 4. அப்போ 1க்கு 3 பூமணி, தமிழர் உணவு 4. இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகுது, வேற எதுவும் இல்லை. சுகுண சுந்தரி, மாயூரம் வேதநாயகம் அவர் எழுதுனது 2. கசக்கும் இனிமைனா உத்தம சோழன் 1. அப்போ 3, 4, 2, 1 என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? வயிறுகள் பூமணி, தமிழர் உணவு பக்தவச்சல பாரதி, சுகுண சுந்தரி மாயூரம் வேதநாயகம், கசக்கும் இனிமை உத்தம சோழன். சரிங்களா? ரைட். சரி, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கருத்து. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சோழன் செங்கணான் என்பவன் 78 கோயில்களை கட்டியிருப்பதாக யாருடைய பதிகத்துல சொல்றாங்கன்னு சொன்னா திருநாவுக்கரசருடைய பதிகத்துல சொல்லப்படுது. சரிங்களா? நல்லா பாருங்க. சோழன் செங்கணான் 78 கோயில்களை கட்டி அறப்பணியாட்டி இருக்கின்றான். அப்போவே அந்த தகவலை நமக்கு சொல்லுகின்ற பதிகம் எதுன்னு சொன்னா திருநாவுக்கரசர் அவருடைய பதிகம். திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாகீசர், மரு நீக்கியார், அப்பர், தர்மசேனர், தாண்டக வேந்தர். இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். அப்ப திருநாவுக்கரசர் பதிகத்துல தான் இருக்கு. ஆப்ஷன் டி. கீழ்காணும் கூற்றுகளை கண்டுணர்ந்து விடையளிக்க. சரி, என்னன்னு பார்க்கலாம். திராவிட சாஸ்திரி என்று ஆறுமுக நாவலரால் போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர். கிடையாதுங்க, தப்பா கொடுத்துருக்காங்க. திராவிட சாஸ்திரி இதை சொன்னவர் யாருன்னா சிவை தாமோதரன். இவர் தான் கொடுத்தார் இந்த பட்டத்தை. பரிதிமார் கலைஞர் மூசி பூர்ணலிங்கராருடன் இணைந்து நடத்தியது ஞானசாகரம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அதாவது ஞான போதினி இதுதான் இணைந்து நடத்தினார். பரிதிமார் கலைஞர் களவழி 40 என்னும் நூலை தழுவி மான விஜயம் என்ற நூலை எழுதினார். மான விஜயம் என்றது நாடக நூல். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை சிவை தாமோதரனார் பரிதிமார் கலைஞருக்கு கொடுத்தார். பரிதிமார் கலைஞரும் மூசி பூர்ணலிங்கரோட இணைந்து நடத்திய ஞான போதினி, அதுவும் தப்பா கொடுத்துருக்காங்க. பரிதிமார் கலைஞர் களவழி 40 என்னும் நூலை தழுவிதான் மான விஜயம் என்ற நாடக நூலை எழுதினார். அது சரி. அப்போ இங்க என்ன விஷயம்னு சொன்னா கூற்று 1 மற்றும் 2 இங்க தவறா இருக்கு. அப்போ 1 மட்டும் தான் சரி. இங்க தவறா கொடுத்துருக்கிறதுனால இதுதான் கூற்று 1 மற்றும் 2 தவறு, 3 சரி. ஆட்டோமேட்டிக்கா 3 சரி. இந்த பரிதிமார் கலைஞர் என்ன பண்ணார்னா தன்னுடைய சூரிய நாராயண சாஸ்திரி இந்த பெயரை பரிதிமார் கலைஞர்னு மாத்தினார். தமிழில் தான் கொண்ட அன்புனால, பற்றுனால தன்னுடைய மாணவர்களே அவர் இயற்றமிழ் மாணவர் என்று தான் அழைப்பார். சரிங்களா? இதை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் கோயிலே கூவி வா வா தமிழே
வா வா இளந்தமிழே அப்படின்னு அழைக்கிறார். தமிழை அழைக்கிறார். இப்படி தமிழை அழைத்தவர் யாருன்னு சொன்னா நம்ம படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். சிற்பி பாலசுப்ரமணியம். இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. மொழிபெயர்ப்பு மற்றும் ஒரு கிராமத்து நதி என்ற நூல்களுக்காக 2 வாட்டி சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர். அதே சமயத்தில் சாகித்ய அகாதமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பவர் யாருன்னு சொன்னீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாடல் வரிகளுக்கு உரியவர். ஆப்ஷன் பி சிற்பி பாலசுப்ரமணியம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்று அந்த குடும்ப முறைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னா புறநானூறு. புறநானூறுல அந்த பாடல் வருகிறது. தமிழர் குடும்ப முறையில நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்ற சொல் இடம்பெற்றுள்ள அந்த பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. 12 திருமுறைகளுள் முதல் 3 திருமுறைகள் தெரிஞ்சீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். திருஞான சம்பந்தர் என்கின்ற சம்பந்தர் பாத்தீங்கன்னா முதல் 3 திருமுறைகள். சரிங்களா? அப்போ சம்பந்தர் தான் சரியான விடை. திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா 4, 5, 6. சுந்தரர் பாத்தீங்கன்னா 7ஆம் திருமுறை மட்டும். மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறை. சரிங்களா? அப்போ இங்க முதல் 3 திருமுறைகள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப சம்பந்தர். சரிங்களா? சைவ திருமுறைகள் 12. முதல் 3 திருமுறைகள் இவர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. கணவன் மனைவி மகன் ஆகியோர் தந்தையும் சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை கூறும் புறநானூற்று பாடல் யாருடையதுன்னு கேட்டோம். ஒரு புறநானூற்று பாடல்ல ஏதோ ஒரு வரி வருதுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா தமிழர் குடும்ப முறையை பத்தி சொல்றாங்க. கணவன் மனைவி மகள் ஆகியோருடன் தந்தையும் சேர்ந்து வரும். அதாவது தந்தை வழி குடும்பம். அந்த குடும்ப முறையை தன்னுடைய பாடல் வரிகள்ல சொன்னவங்க யாருன்னு கேட்குறாங்க. எல்லாமே பெண்பால் புலவர் கொடுத்துருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒக்கூர் மாசாத்தியார் சொன்னவங்க யாருன்னா ஒக்கூர் மாசாத்தியார். ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் ஏ ஒக்கூர் மாசாத்தியார் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. தீயரே எனினும் முன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் என்று ராமன். முடிஞ்சு போச்சு கம்பராமாயணம். இதை யாருக்கிட்ட சொன்னா? குகனா இருக்கலாம், சவரியா இருக்கலாம், வீடனா இருக்கலாம். இந்த ராமன் சேர்த்துக்கின ஒரு விஷயம். ராமனோடைய கூட பிறந்தவங்க 3 பேர், ராமனோட சேர்த்து 4 பேர். சரிங்களா? இதுல குகன் சேர்றான் 5வது. அது கூட சுக்ரீவன் சேர்றான் 6 ஆயிடுது. அதுக்கப்புறம் வீடனன் சேருவான் 7 ஆயிடும். 7 பேர். சரிங்களா? இப்படிதான் கம்பராமாயணத்துல சொல்லப்படுது. இங்க என்ன சொல்றாங்கன்னா தீயரே உனக்கு தீயவன்னா எனக்கும் தீயவன் தான், உனக்கு சொந்தக்காரனா எனக்கும் சொந்தக்காரன் தான் அப்படின்னு யாருகிட்ட சொன்னார்னா சுக்ரீவன். ராமன் சுக்ரீவன் சொன்ன வானர தலைவன் சுக்ரீவன்கிட்ட சொன்ன கூற்று தான் இது. சரிங்களா? தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் என்று ராமன் யாரிடம் சொன்னார்னா சுக்ரீவன்கிட்ட சொல்றான். சரிங்களா? ஆப்ஷன் பி சுக்ரீவன் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னன்னு பார்க்கலாம். கம்பர் யார்? சிறிய நிலப்பரப்பு, 7 பெரு வள்ளல்கள், கருப்பு மலர்கள். கருப்பு மலர்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நான் காமராசன். 7 பெரு வள்ளல்கள் கி.வ. ஜெகநாதன். சிறிய நிலப்பரப்பு என்ற நூலை எழுதியவர் இன்குலாப் தான். கம்பர் யார் என்றது வாசுபா மாணிக்கம். இவங்க தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா வரலாற்று ஆசிரியர் வாசுபா மாணிக்கம். எல்லாமே நேராக பொருந்திருக்கிறாங்க. 1, 2, 3, 4. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 என்பது இங்கு சரியான விடை. நேராக பொறுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. திருகை. திருகை என்பது என்னன்னு கேட்குறாங்க. திருகை
அந்த காலத்துல. திருகை என்பது திண்ணை கிடையாது, சிறிய நிலப்பரப்பும் கிடையாது, ஓலை பெட்டியும் கிடையாது. இது வந்து ஓலை பெட்டிக்கு வந்து பனை ஓலை பெட்டி அல்லது வட்டின்னு சொல்லுவாங்க. இங்க மாவு அரைக்கும் கல்லுக்கு பேர் தான் திருகை. கையில் வச்சு சுத்துவாங்க பாருங்க, இப்படி இருக்கும். கீழே ஒண்ணு இப்படி இருக்கும். இதுல வந்து தானியங்களை போட்டு அரைப்பாங்க. திருகை அப்படின்னு சொன்னா மாவு அரைக்கும் கல்லுக்கு பேரு திருகை என்று பொருள். அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணை. ஒரு நல்ல வினா. துறவரவியல்ல 13ன்னு சொல்லியிருக்காங்க, களவியல்ல 18ன்னு சொல்றாங்க, அமைச்சியல்ல 32ன்னு சொல்றாங்க, அழிவியல்ல 13ன்னு சொல்றாங்க. இங்க பொருந்தாத இணைன்னா இது எல்லாமே சரிதாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா களவியல்ல இன்பத்து பல்ல களவியல் கற்பியல்னு இருக்கு, 2 இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் களவியல்ல 7ம் கற்பியல்ல 18 இருக்கு. ஆக மொத்தம் 25 இருக்கு இன்பத்து பால். இங்க களவியல்ல 18ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இங்க 7 அதிகாரங்கள் வரும். அப்ப இதுதான் தவறா இருக்கு. ஆப்ஷன் சி களவியல் என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. சங்ககால ஔவையார் பாடியதாக கிடைத்த பாடல்களில் மொத்த எண்ணிக்கை 59. சரிதான். புறநானூற்றில் மட்டும் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 35ன்னு கொடுத்துருக்காங்க. தவறு, 33. அப்போ கூற்று 1 மட்டும்தாங்க சரி, 2வது கூற்று தவறு. ஏன்னா மொத்தமா அவருங்க வந்து 59 பாட்டு பாடிக்கிறாங்க, புறநானூற்றில் மட்டும் 33 பாட்டு, ஆனா இங்க 35ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறான ஒன்று. கூற்று 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், தொல்காப்பியத்துல குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது பல்லு இலக்கியம். சரி, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தொல்காப்பியத்துல புலன் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வகை பல்லு. பல்லு 96 வகையான சிற்றிலக்கியங்கள் ஒண்ணு, இதுவும் சரிங்க. அதே சமயத்துல பல்லு என்பதற்கு உழைத்தி பாட்டு என்று வேறொரு பெயரும் இருக்கிறது, இதுவும் சரி. அப்ப அனைத்துமே சரி. மிக முக்கியமான ஒரு பல்லு பல்லு இலக்கியம் சொல்லுவோம். உழவர்களுடைய சிறப்பை போற்றக்கூடிய ஒரு பாடல், சிற்றிலக்கிய வகை பல்லு. 3மே சரி, அனைத்தும் சரி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு வினா. உன்னை ஒன்று வேண்டுகிறேன், உன்னை ஒன்று வேண்டுகிறேன், மாசில்லாத உயர்தமிழை உயிர் போற்றும் எண்கள் எல்லோரும் போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதிதாசன். இந்த மாதிரி பாடல் வரிகள்லாம் பாரதிதாசன் கூறியவை. உமை ஒன்று வேண்டுகிறேன், உன்னை ஒன்று வேண்டுகின்ற, மாசில்லாத குற்றமில்லாத உயர்தமிழை உயிரென்று போற்றும் எண்கள், போற்ற வேண்டுமாய், உயிர் போல போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்பா பேச பாரதிதாசன். ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் இறை என்று வைக்கப்படும். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன இறை என்று வைக்கப்படும். 3 பயன்தூர்த்தார் செய்த உதவி, செய்யற உதவி கடலை விட பெருசு. 4 சரிங்களா? சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, ஏகதேச உருவகணி வந்திருக்கும். அதுல சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, சினம் வந்து அவங்க கூட சேர்ந்தவனையும் கொல்லும். காலத்தினார் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெறுது, 2 சரிங்களா? அப்போ 3, 4, 1, 2 குறளினுடைய பொருளை அழகா பொறுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 என்பது இங்கு சரியான விடை. சரிங்களா? ரைட். கீழ்காணும் கூற்றுகளை வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இலக்கண வகையால சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண இலக்கிய வகைன்னு சொல்லுவோம். சொற்கள் 4 வகை. சரிங்களா? இலக்கண வகையால கரெக்ட். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும், பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொல்றோம் இல்லையா? இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்தே வரும், தனித்து அதுக்கு மீனிங் கிடையாது, பொருள் கிடையாது. ஆக இது 2த்தையும் கொடுத்துருக்காங்க, 2மே சரிதாங்க, 2மே சரிதாங்க. ஆப்ஷன் ஏ சரி. இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் தனித்து வராது, பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் சார்ந்தே தான் வரும், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும். அதே சமயத்தில் இலக்கண வகையால் சொற்கள் 4, இலக்கிய வகையாலும் சொற்கள் 4. இயற் சொல், திசை சொல், திரி சொல், வட சொல். இதுல இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் 4 வகை. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பின் பெருக நூலின் பிழைபாடு இல்லனே என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம் தாங்க.
ஒரு குறி கேட்போன், இரு குறி கேட்போன் அவற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னா தொல்காப்பியம். இந்த ஆசிரியர் கற்பிக்கும் முறை, மாணவர் கற்கும் முறை, அந்த முறையில வச்சு சொல்லுவாங்க. அந்த பாயிரத்துல தொல்காப்பியம். பாரதியார், இது ஒரு நல்ல வினா. பாரதியார் வந்து எந்த நூல்ல பெண்களுக்கான குரல் வெண்பாவை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறேன். சக்கரவர்த்தினி. பாரதியார் பெண்களுக்காக நாம வச்சுங்க குரல் வெண்பா எதுல எழுதிக்கிறார்னா சக்கரவர்த்தினி என்ற இதழில் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, தீம்பால். தீமையான பால் இல்ல குற்றமுடைய பால் அப்படின்னு சொல்லலாம். அது கண்டிப்பா நம்மளுக்கே தெரியும், பண்பு. அதனுடைய பண்பு தீம்பால். சரியா? தீம்பால் அப்படின்றது அப்போ பண்பு தொகையா தான் வரும். நீங்க அப்படி பாருங்க, தீம்பால் அது வந்து பண்பு தொகையை குறிக்கும். சரிங்களா? ஓமை தொகை வராது. எதையும் எதை கூடயும் கம்பேர் பண்ணல. உருவகம் ஓமையும் ஓமையும் ஒன்று என்ன பண்ண சொல்லல. நான்காம் வேற்றுமை உருவு. ஐ ஆல் ஹூ. ஐ ஆல் ஹூ. ஹூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு. இதுவும் வரல. ஆக இதுல இருக்குது பண்பு தொகை, தீம்பால். கீழ்காணும் கூற்றுகளை பார்க்கணும். பாரதியின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் பரளி சு நல்லையப்பர் கிடையாது. பத்மநாபம் இவர் தான் பாரதியின் கடிதங்கள் என்ற நூலை தொகுத்தவர். அதே மாதிரி உய்யும் வழி, உய்யும் வழி என்ற நூலையும் அவர் எழுதியிருக்காரு. பாரதி தன்னை விட 7 வயது இளையவரான பரளி சு நல்லையப்பர் தம்பி என்று அழைத்து கடிதம் எழுதியிருப்பார். நல்லையப்பர் இங்க தவறா கொடுத்துருக்காங்க. பரளி சு நல்லையப்பர் பாரதியை விட 7 ஆண்டுகள் இளையவர். இது ரைட்டு. அப்போ 1 மட்டும் தப்பு. சரிங்களா? அப்போ கூற்று 2 மட்டும் சரி. பாரதியை விட 7 ஆண்டுகள் இளையவர், இது மட்டும்தான் சரி. பாரதியின் கடிதங்கள் என்ற நூலை அதாவது பதிப்பித்தவர் வந்து பத்மநாபன். சரிங்களா? அப்போ 1 தவறு, 2 மட்டும் சரி. அப்போ கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. நெடுநல் வாடை குறித்த கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க. சரிங்களா? தவறான ஒன்று நெடுநல் வாடை. 10 பாட்டு நூல்கள் ஒன்று சரிதான். ஆசிரியர் பாவல் ஏற்றப்பட்டது, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 188 அடிகளை கொண்டது, இது ரைட்டு. பாட்டுடை தலைவன் சோழன் கரிகாலன் கொடுத்துருக்குது கிடையாது. பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்போ டி தான் தவறா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இங்கே பொருந்தாத ஒரு வினா. சரிங்களா? தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரிங்களா? வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஒரு அற்புதமான வினா. கம்பராமாயணத்தினுடைய 6 காண்டங்களை சொல்லியிருக்காங்க. கம்பராமாயணத்தில் ஃபர்ஸ்ட் சின்ன வயசு பாலகாண்டம் 4, பாலகாண்டம் அப்புறம் நாடு 6, அயோத்தியா காண்டம் 5. சரிங்களா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம் 1. அதுக்கப்புறம் கிட்கிந்தா காண்டம் 3, கிட்கிந்தா. அதுக்கப்புறம் சுந்தர காண்டம் 6, லாஸ்டா யுத்த காண்டம் 2. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். அப்போ அந்த வரிசை முறைப்படி சரியா இருப்பது ஆப்ஷன் சி. சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா விளங்கிங்க. இப்படியும் கேட்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது கூற்று. நம்ம இதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இந்த வினாவில் தான் பார்த்தோம். சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராக இருப்பவர் அவரும் தான். 2மே ஒருத்தர் தான். யாருன்னு சொன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். சரிங்களா? ரைட். ஆப்ஷன் பி பாலசுப்ரமணியம். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். எல்லோரையும் கூப்பிடுறாரு. யாருன்னு சொன்னா the only one பாரதியார். 51. 51வது வினாவிற்கு விட ஏ. ஆப்ஷன் ஏ பாரதியார். நல்லா பாருங்களா அவருடைய பாடல்களை. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா, எல்லாரையும் சேர்த்து வேண்டுகோள் வைக்கிறார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம், எல்லோரும் கூத்திடுவோம், எல்லோரும் போராடுங்கள், எல்லோரும் விடுதலைக்கு வாருங்கள் அப்படின்னு அனைவரையும் அழைத்தவர் யாருன்னு சொன்னா பாரதியார். ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க. சிறிய மலைநாட்டை கூத்தர்களுக்கு கொடுத்தவன் வல்வில் ஓரி.
எந்த மன்னன் கொடுத்தான்னு சொன்னா ஓரி. சிறிய மலை நாட்டை எல்லோருக்கும், கூத்தர்களுக்கு, அதாவது கூத்தர்கள்னா யாருன்னா நடிப்பவர், நாடகம், அந்த கொடுத்தவன் யாருன்னா வல்வில் ஓரி. ஓரி என்ற குறுநில மன்னன் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. பொருளறிந்து பொறுத்துக பார்ப்போம். கொன்மு அப்படின்னா கொன்மு மேகம் 4. சமம்னா போருங்க. சமம் அப்படின்னா போர், கரெக்டா நேராவே பொறுத்து 2. ஆயம்னா சுற்றம், ஆயம் சுற்றம் மேட்ச் ஆகுது பாரு 3 தான். விசும்புன்னா வானம் 1. விசும்பு வானம், ஆயம்னா சுற்றம், சமம்னா போர், கொன்முன்னா மேகம். சரிங்களா? இது அகநானூற்று பாடல். சரிங்களா? ஆக ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி. 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. 10வது முறையாண்ட விழுந்தவன்ட்ட சொல்லுது, நீ 9 முறை ஏஞ்சிருக்கிறடா, அதை ஞாபகம் வச்சுக்கிடான்னு சொல்லு. இதை சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். இதை சொன்னவர் யாருன்னு கேட்கிறார். யாருன்னு சொன்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் தன்னுடைய பாட்டில் எழுதியிருக்காரு. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னார். அந்த பூமி சொல்லிச்சு, 9 முறை நீ விழுந்துட்டு எழுந்தவன் அல்லவா. அவ்வளவு எவ்வளவு ஒரு ஊக்கமான ஒரு வார்த்தை பாருங்க. அதை சொன்னவர் ஈரோடு தமிழன்பன். அதை தான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன் என்பது மிகச் சரியான விடை 54. சரி, அடுத்தது பாருங்க. பொருந்தாதது, அவங்களுடைய பேரை பொருந்தாதது ஒன்றை கண்டுபிடிக்க சொல்றாங்க. பிரபஞ்சன் இவருடைய இயற்பெயர் வைத்திலிங்க, சரி. இன்குலாப்புக்கு சாகுல் அமீது, இதுவும் சரிதான். ஆத்மநாம் மதுசூதனன், இதுவும் சரி. சி மணி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சி மணி என்பதற்கு அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சி பழனிசாமி. இதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ தவறாக பொருத்தப்பட்டுள்ள இயற்பெயர் எதுன்னு சொன்னா ஆப்ஷன் டி பழனிசாமி என்பது வரணும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. பொருந்தாத ஒன்று சிறப்பு பெயரை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னன்னு பார்ப்போம். புலமை கதிரவன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம், சரிங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கல்வி வல்லவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் ஊவேசா இருக்கார் இல்லையா, அவருடைய ஆசிரியர் இவர் தான். தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர், ரைட்டு. அறிவியல் தமிழின் முன்னோடி பே ந அப்புசாமி, இதுவும் சரி. ஆனா கதாமோகினி, கதைகளின் மோகினி, கதைகளை அதிகம் சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னா ரா மீனாட்சின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. வை மு கோதை நாயகி, இவங்க தான் அந்த ஜெகன்மோகினி நூலை கூட எழுதியிருப்பாங்க பாருங்க, அவங்க தான் கோதை நாயகி. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் இங்க பொருந்தாததா இருக்கு. ரைட். கொள்ளேற்று கொடுஞ்சுவானை மதுமையும் மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சொல்லுகின்ற நூல் எதுன்னு கேட்கிறான். சரிங்களா? கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள், ஆயர் மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் கொள்ளேற்று கோடஞ்சுவானை கோ கோ கலித்தொகை, கலித்தொகை என்ற நூல் தான் சொல்லுது. இந்த பாடல் வரிகளை சொல்லக்கூடியது கலித்தொகை. ஆப்ஷன் டி கலித்தொகை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. பொருந்தாத இலக்கண குறிப்பு கண்டுபிடிச்சிடலாம். சுடுகாடு, சுடுகின்ற காடு, சுட்ட காடு, சுடும் காடு வினைத்தொகை. அலைகடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், அலைந்த கடல், 3 காலத்தையும் குறித்து வருவது, நடுவுல வல்லினம் மிகாமல் வருவது, இப்போ வினைத்தொகை, இதுவும் சரி. தமிழ் கவிஞர் இருபெயரொட்டு, ஒரு கவிஞர் தான். இருபெயர், சிறப்பு பெயர், பொது பெயர் அப்படின்னு வர்றதுங்க. இருபெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா? இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை, அதுதான் சொல்றாங்க. இரு பெயர், சிறப்பு பெயர் ஒன்று, பொது பெயர். புகழ் பண்பு பண்பு தொகைன்னு கொடுத்துறாங்க, கிடையாதுங்க, வினைத்தொகை வரணுங்க. அது புகழ் பண்பு என்பது வினைத்தொகை, புகழுக்குரிய பண்பு, புகழ்ந்த பண்பு, புகழும் பண்பு. அப்போ இங்க வினைத்தொகை வரணும், பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை.
மறியடைப்படுத்த மான் பிணை போல். மறியடைப்படுத்த மான் பிணை போல். இது வந்து இந்த குடும்ப முறையில வருங்க. தமிழர் குடும்ப முறையில கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில குழந்தை தூங்குவாங்க அப்படின்ற ஒரு கதையை அழகா சொல்லிக்கிறாங்க, அந்த ஒரு நிகழ்வை. அப்படி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா ஐங்குறுநூறுங்க. ஐங்குறுநூறு தான் சொல்லியிருக்கு. மறியடைப்படுத்த மான் பிணை போல். மான் பிணை போல். சரிங்களா? அப்படி சொல்லக்கூடிய நூல் ஐங்குறுநூறு. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, 60வது வினா. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. சரிங்களா? ரைட். ரச்சன்ய யாத்திரிகம். ரச்சன்ய யாத்திரிகம் 1894ஆம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பு வெளிவந்தது. இது கரெக்டு. 1894ஆம் ஆண்டு ஊவேசா புறநானூற்றை முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். இதுவும் சரிங்க. ரெண்டுமே சரியான கூற்று தான். இரண்டும் சரி எங்க இருக்கு பாருங்க, அதுதான் ஆப்ஷன் ஏ. இரண்டும் சரி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? 1894. இது ஞாபகம் வச்சுங்க. ரச்சன்ய யாத்திரிகத்தை. ஒரு முக எழுநியும் பொறுமுக எழுநியும். இத எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு முக எழுநினா ஒரு புறமா தள்ளக்கூடிய திரைச்சீலை, இந்த ஸ்கிரீன் நாடக வைக்கும் போது. இருமுக எழுநி ரெண்டு பக்கத்துல பிரியும். பொறுமுக எழுநின்னு சொன்னா கீழே இருந்து மேல அந்த மாதிரி எழும்பும். அப்படி இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலை, அந்த எழுநிகளினுடைய வகையை சொல்லக்கூடிய ஒரு நூல் நாடக கண்ணி ஆகிய 11 வகை ஆடல் கல்விகளில் சிறந்து விளங்கிய அந்த மாதவி ஆடக்கூடிய அந்த நிகழ்வுல கூறப்படுகின்ற ஒரு செய்தி. அப்ப கண்டிப்பா இது எந்த காப்பியம்னு சொன்னா சிலப்பதிகாரம். அதை தான் இங்க கேட்கிறேன். ஒரு முக எழுநியும் பொறுமுக எழுநியும் கறந்து வரல் எழுநியும் புரிந்து உடன் வகுத்து என்ற இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஒரு முக எழுநி பொறுமுக எழுநி. ஒரு முக எழுநி ஒரு பக்கம், பொறுமுக எழுநி இரண்டு பக்கம், கறந்து வரல் எழுநினா கீழே மேல. சரிங்களா? ரைட். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. அடுத்தது, வள்ளலாருடைய இந்த சிந்தனைக்கெல்லாம் அவருடைய சிந்தனையினுடைய ஊற்றுக்களமாய் எந்த தளத்துல எந்த இடத்துல அப்படி ஊற்றுக்களம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த இடம்னு சொன்னா கந்தகோட்டம். சென்னையில் இருக்கக்கூடிய கந்தகோட்டம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தெய்வமணி மாலையில அந்த முருகப்பெருமானை பாடியிருப்பார் கந்தகோட்டம். சரிங்களா? வள்ளலாரின் சிந்தனை ஊற்றுக்களமாக இருந்தது கந்தகோட்டம். ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை. சரி, இங்க பாருங்களேன். இங்க ஒண்ணு தப்பா பொருத்திருக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, விருத்தப்பா நாலடியார்னு சொல்லியிருக்காங்க. தப்புங்க. 400 வெண்பகளால் எழுதப்பட்டதுதான் வந்து எதுன்னு சொன்னா நாலடியார். அப்ப இங்க வெண்பான்னு வரணும். அப்ப இதுவே தப்பு. ஃபர்ஸ்ட்ல எடுத்தோடனே தப்பு. ஆப்ஷன் ஏ தான் அங்க பொருத்தம் இல்லாத தவறான இணையா இருக்கும். மீதியை பார்ப்போம். ஆசிரியப்பா அகநானூறு கரெக்டு. கலிவெண்பாவால் பாடப்பட்டது தூது. தூது இலக்கியம். குறள் வெண்பா நம்ம ஏற்கனவே தெரியும். குறள் வெண்பா வந்து பாத்தீங்கன்னா எதுனா திருக்குறள். அதுவும் சரி. அப்போ நாலடியார் என்பதற்கு வெண்பான்னு வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விருத்தப்பான்னு கொடுத்துருக்காங்க. தவறான இணை. ஆப்ஷன் ஏ தவறு. 64 பாருங்க. 64வது வினா. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகி நல்லறிவு நாளும் தலைப்படுவர். கல்லாதவனாக இருந்தாலும் நன்கு கற்றவர்கள் கூட சேர்ந்து ஒழுக வேண்டும், பழக வேண்டும். அப்படி பழகிட்டா உங்களுக்கும் அந்த அறிவு வரும், அந்த கற்ற செய்திகள் வரும் அப்படின்னு சொன்ன ஒரு நூல் எதுன்னு கேட்குறாங்க. நாலடியார். ஆளும் மேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி. திருக்குறளும் நாலடியார்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அறநூலாக விளங்கக்கூடிய நாலடியாரில் வர பாடல் வரிகள் தான் இது. எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா நல்லறிவு நாளும், நல்லறிவு நாளும், நாலடியார் சேர்த்து படிச்சு பாருங்க. கண்டிப்பாக தேர்வுல ஞாபகம். சரிங்களா? ரைட். ஆப்ஷன் டி. அடுத்தது, கும்மி பாடல்கள். இப்போ நம்ம இந்த மக்கள் பாடல்கள் சொல்ல கும்மி பாட்டு, இந்த நாட்டுப்புற பாட்டு, இந்த கும்மி பாடல்களை என்னென்ன விதமா அழைச்சாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, வெகுசன இலக்கியம் கரெக்டுங்க, வெகு மக்கள் பாடிய பாட்டு. பெரிய எழுத்து புத்தகம் கரெக்டு. முச்சந்தி இலக்கியம் இதுவும் சரி. அப்போ கொடுக்கப்பட்ட மூணுமே சரி. மேற்காணும் அனைத்துமே இங்க சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வெகுசன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், பெரிய எழுத்து புத்தகம், இந்த மூன்றும் எதுக்கு பெயர்னா கும்மி பாடல்களுக்கு
உகந்த பெயர்கள் கும்மி பாடல்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். சரிங்களா? மேற்காணும் அனைத்தும் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் என்னும் குகை கல்வெட்டுகள் யாருடையது? மதுரை பகுதினா பாண்டியர்களுடைய வசம். அப்ப பாண்டிய மன்னனாக இருக்கான். பசும்பொன் மன்னன், அதிவீர பாண்டிய மன்னன், வரதுங்க பாண்டியன்னு சொல்றாங்க. சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன்னு சொல்றாங்க. இப்ப இதுல சரியான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அவர்களுடைய கல்வெட்டு தான் அது. மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளத்துல கண்டெடுக்கப்பட்ட அந்த குகை கோயில் கல்வெட்டுகள் சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பற்றியது. ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு அடிகோலவர், பெஸ் முன்னோடி யாருன்னு சொன்னீங்கன்னா கேவி சுப்பிரமணியனார். இவர் தான். இதுக்கப்புறம் தான் ஐராவதன் மகாதேவன்லாம் வராரு. அப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டின் ஆராய்ச்சிக்கு அடிகோலியவர் கேவி சுப்பிரமணியனார். அதுக்கப்புறம்லாம் வந்தவர் தான் இந்த ஐராவத மகாதேவன். புகழூர் கல்வெட்டுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். சேரர்களை பற்றிய குறிப்புகளை முதலாக பண்ணவர் ஐராவத மகாதேவன் அவர்கள் கண்டுபிடிச்சது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி கேவி சுப்பிரமணியனார் என்பது சரியான விடை. அடுத்தது, சீராபுராணத்தின் மதினம் புக்க பர்ணம். இந்த காண்டம் இடம்பெற்றது என்ன? 3 ஹிஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இதுல சீராபுராணத்தின் மதினம் புக்க படணும். மதினா நகரம் மக்கா நகரத்துக்கு மெக்காவில இருந்து மதினாவுக்கு செல்றாரு இல்லையா, மதினா நகரம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல். அப்ப அந்த இடம்பெயர்தல் பொருள்ல வரக்கூடிய காண்டம் எதுன்னு சொன்னா ஹிஜ்ரத்து காண்டம். ஹிஜ்ரத் அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படின்னு அர்த்தம். இடம்பெயர்தல், ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு இடம்பெயர்தல். அந்த குறைசி இன மக்கள் இவருக்கு துன்புறுத்தல் தரதுனால தன்னுடைய துணைவரான அபூபக்கருடன் நபிகள் நாயகம் மதினா நகருக்கு செல்லுவார். அப்படி அந்த இடம்பெயர்கின்ற அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய காண்டம் தான் ஹிஜ்ரத்து காண்டம். சரிங்களா? ரைட். அடுத்தது, நூல்களினுடைய பெயர்களை நம்ம பொறுத்த போறோம். ரைட், என்னன்னு பார்ப்போம். விட்டகுறை அழகிரி சாமி, பத்மவியூகம் ஜெயமோகன், அரவான் எஸ் ராமகிருஷ்ணன், அகலிகை புதுமை பித்தன். எல்லாமே சரியாவே பொருந்திருக்கு. இந்த பொறுத்துக்களை விட்டகுறை அழகிரி சாமி தான் எழுதினாரு, கரிசல் இலக்கிய எழுத்தாளர். பத்மவியூகம் ஜெயமோகன் யானை டாக்டர் அந்த ஒரு புதினத்தை எழுதியிருப்பாரு. அரவான் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுனது. அகலிகை என்ற நூலை புதுமை பித்தன் எழுதியிருக்காரு. எல்லாமே நேர்நேராக பொறுத்திருக்காங்க. 1 2 3 4 அப்படியே நேர்நேராக பொறுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? இதை படிச்சுங்க. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். வெள்ளி விதியார் சங்ககால பெண்பால் புலவர். கரெக்டுங்க, பெண் புலவர்களுள் ஒருவர். சங்கத்தொகை நூல்களுள் 17 பாடல்களை பாடுகிறாருன்னு சொல்றாங்க. கிடையாதுங்க, 13 பாடல்களை தாங்க பாடியிருக்காங்க. கடலுள் மாய்ந்த இளம் பெருவயதின் பாடல்கள் புறநானூற்றுல 1, குறுந்தொகையில 1 இருக்குதுன்றாங்க. அப்ப தப்பு. இது பரிபாடலில் 1, புறநானூற்றுல 1, பரிபாடலில் 1 தான் எழுதியிருக்கிறார். கடலுள் மாய்ந்த பெருவதி இது முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சங்கத் தொகை நூல்களுள் வெள்ளி வீதியார் 13 பாடல்களை பாடியிருக்காரு. இங்க 17 கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. சரிங்களா? அப்போ 1 மட்டும்தான் சரி. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, உற்று வழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று என்னும் புறநானூற்று அடிகள் யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உற்று வழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று, எல்லாத்துக்கும் உதவி செய்யறது. இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இவர் தான் சொல்லியிருக்கார். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அவர் தான் எழுதியிருக்கார். உற்று வழி உதவியும் உருபொருள் கொடுத்தும், உருபொருள் வந்தவங்களுக்கு கொடுத்தும் பிறைநிலை முனியாது கற்றல் நன்று என்ற புறநானூற்று பாடல் அடிகளை எழுதியவர் ஆரியப்படை கடல் அதை கடந்த நெடுஞ்செழியன். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை.
அடுத்தது விரிபெரு தமிழா மேன்மை ஓங்கிட செய்வதென்று உயிர் பணியாக கொண்டோன். இவ்வடி யாரை குறிக்கிறதுன்னு கேட்கிறார். விரிபெரு தமிழா மேன்மை ஓங்கிட செய்வதொன்று உயிர் பணியாக கொண்டோம். அப்படி அந்த வரலாற்று செய்திகளை சேகரித்து செய்வதையே தன் உயிர் பணியாக கொண்டவர் யாரை கேட்டா மயிலை சீனி வேங்கடசாமி. இவரை தான் குறிக்கிறது அந்த பாடலடி. இவ்வளவு விஷயங்களை இவர் வெளிக்கொணர்ந்து வந்திருக்கிறார், வரலாறுகளை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மயிலை சீனி வேங்கடசாமியினுடைய பாடல் வரிகள் தான் இது. அதாவது அவரை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் வரி தான் இது. அப்போ மயிலை சீனி வேங்கடசாமி என்பது சரியான பதில். அடுத்தது பொறுத்துக. யார எந்தெந்த விஷயத்தோடு பொருத்தணும்னு பாருங்க. அறத்துக்கு தர்மம், அறம் தவறாது இருந்தவன் தர்மம். வலிமைக்கு பீமன், அப்ப அறத்துக்கு தர்மம் 4, வலிமைக்கு பீமன் 3, நீதிக்கு மனுநீதி சோழன் 2, வள்ளல் யாருன்னா கர்ணன். சரிங்களா? ஈஸியாவே பொருத்திடலாம். அப்போ ஆப்ஷன் சில பொருந்திருக்கு பாருங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கீழ்காணும் கூற்றுகள். கூற்று படிங்க. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. அதாவது ஒன்றென்று, ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டென்று இரு. தெய்வம் இருக்குதுன்னு இரு சொன்னவர் பட்டினத்தார். சரி. ஞானத்தின் மிகப்பெரிய அறநெறி நாட்டில்லை சொன்னவர் சிவவாக்கியர் சொல்லியிருக்காங்க. தப்புங்க. திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பாருங்க. ஞானம், யோகம், தந்திரம், மந்திரம் அப்படின்னு சொன்னாலே அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா திருமூலர். சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு. இப்ப இதுவும் சரிதாங்க. 1, 3 சரிங்க, 2 மட்டும் தவறு. சரிங்களா? 2 மட்டும் தவறு. அப்ப எங்க இருக்கு பாருங்க, கூற்று 2 மட்டும் தவறு. இதோ இருக்கு பாருங்க, சீல இருக்கு. 2 மட்டும் தவறு. திருமூலர்னு வந்துடும், சிவவாக்கியர் கிடையாது. அடுத்தது கூற்று 1 பாருங்க. முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர் யாரு? மாநில அரசு இவரை அரசவை கவிஞராக இருந்தது. இப்ப அரசவை கவிஞராக இருந்தவங்க கண்ணதாசனு, நாமக்கல் கவிஞரும். சரிங்களா? திருவிக்கவும் கிடையாது, பாரதிதாசனும் கிடையாது. இப்ப என்ன பாக்குறோம்னா, இப்ப கண்ணதாசன் நாமக்கல் கவிஞர். இப்போ தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பிக்கப்பட்டது. அப்ப இந்த கூற்றுகளுக்கெல்லாம் உரியவர் ஓவியரும் கூட நாமக்கல் கவிஞர் தான். ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். சரிங்களா? 75க்கு 40 நாமக்கல் கவிஞர் என்பது சரியான விடை. கீழ்காண்பவற்றை கருத்தில் கொண்டு விடையளிக்க. சரி, பார்ப்போம். தமிழின் முதல் காப்பிய நூல் சிலப்பதிகாரம். சரி. வரி என்பது இசைப்பாடல் வகையாகும். சரி. கண்ணகி என்னும் சொல்லுக்கு கண்களால் நகுபவள் என்று பொருள். சரி. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை. 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது. இது எல்லாமே சரி. அப்போ அனைத்தும் சரி என்பது சரியான விடை. அனைத்தும் சரி, சொல்லப்பட்ட அனைத்துமே சரியானவை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியே அழியா செல்வம் அப்படின்னு சொன்னவர், கல்விதான் அழியாத செல்வம் அப்படின்னு சொன்னவர் மறைமலை அடிகள். இப்போ 3 இடத்துல இருக்கு. குடிமக்கள் காப்பியம் அந்த நூலை எழுதினவர் யாருன்னா, குடிமக்கள் காப்பியம் என்ற ஒரு நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னா மீனாட்சி சுந்தரனார். 4 எங்க இருக்கு. கல்வெட்டுகள் இதை எழுதுனா சதாசிவ பண்டிதர். கல்வெட்டுகள் சதாசிவ பண்டிதர், பண்டாரத்தார். 1. தமிழக மகளிர் இந்த நூலை எழுதினவர் காமாட்சி குமாரசாமி. 2. ஆப்ஷன் ஏ என்பது சரியான. நல்லா பார்த்தங்க, அந்த நூல் பெயர்கள் பாருங்க. கல்வி அழியா செல்வம் மறைமலை அடிகள், குடிமக்கள் காப்பியத்தை மீனாட்சி சுந்தரனார், கல்வெட்டுகளை தீவை சதாசிவ பண்டாரத்தார், தமிழக மகளிரை காமாட்சி குமாரசாமி. அப்போ அது சரியா பொருந்தி வர்றது ஆப்ஷன் ஏவோட. சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. திருவடி தொழுத படலம் எதுல சார் இருக்கு? எதுல திருவடி தொழுத படலம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஆரண்ய காண்டம், சுந்தர காண்டம், கிட்கிந்த காண்டம், யுத்த காண்டம். அப்போ இது கம்பராமாயணம்னு அர்த்தம். அப்ப திருவடி தொழுது படலம் மங்களகரமான ஒரு விஷயம்.
ஆசீர்வாதம். சுந்தரகாண்டம். இது எந்த காண்டத்தில் இருக்குன்னு சொன்னா சுந்தர காண்டத்தில் இருக்கிறது. திருவடி தொழுதப்படலாம். சரி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன். மிக அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். தன் இனத்தையும் மொழியும் பாடல்னா அந்த கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. வேஸ்ட். கூடில்லாத பறவைனா அனதையா சுத்தின்னு இருக்க வேண்டியதுதான். வேறு இல்லாத மரம் வலிமையற்றது. இந்த அழகாக இந்த வாழைகளை பாடியவர் எழுதியவர் யாருன்னு சொன்னா ரசூல் கம்சதேவ். ரசூல் கம்சதேவ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று சொன்னவர் ரசூல் கம்சதேவ். ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 80வது வினா. திவ்ய கவி என்று போற்றப்படுபவர். சரிங்களா? திவ்ய கவி. பிள்ளை பெருமாள் ஐயங்கார், இவரும் திவ்ய கவின்னு சொல்லுவாங்க. அழகிய மணவாளதாசர், இவரையும் திவ்ய கவின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒட்ட குத்தர் கிடையாது. அப்போ இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ மற்றும் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க ஆப்ஷன் டி தான் சரி. ஏன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி சொல்லுவாங்க. அழகிய மணவாளதாசர் இவரையும் திவ்ய கவின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே இங்க பொருந்தது. அப்போ ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க, ஏவும் பியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுதான் சரியான விடை. அடுத்தது 81வது வினா. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மதுரை கலம்பகம் குமரகுருபரரால் இயற்றப்பட்டது. கரெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மதுரை கலம்பகம், திருவாரூர் மும்மணி கோவை, கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் குமரகுருபரர் எழுதியிருப்பாரு. குமரகுருபரர் தமிழையும் தெய்வத்தையும் இருகண்களாக கொண்டு வாழ்ந்தவர். சரி. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் சொல்றாங்க. இது எல்லாமே சரிங்க. இது எல்லாமே சரி. சிற்றிலக்கியங்கள்ல அதிகபட்ச நூல்களை எழுதியவர் இவருன்னு சொல்லலாம். குமரகுருபரர் நிறைய எழுதியிருக்காரு சிற்றிலக்கிய நூல்கள். அப்போ இங்க சொல்லப்பட்ட எல்லாமே சரிதாங்க. முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் தான். சரிங்களா? அப்போ அனைத்துமே சரி. அடுத்த வினாவை பாருங்க. என்ன வினா பாருங்க. வேலைகள் அல்ல வேள்விகளே. தீக்குச்சிகள். இங்க பார்த்தோன்னா பொருந்தாத என்ன கேட்டிருக்காங்க. வேலைகள் அல்ல வேள்விகளே எழுதினவர் தாராபாரதி. கரெக்ட். தீக்குச்சிகளை ஆலந்தூர் கோ மோகனரங்கன் எழுதவில்லை. தீக்குச்சிகளை அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்ப இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. காடு என்ற பாடலை வந்து வாணிதாசன். புத்தகச்சாலை வந்து வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை வேண்டும். அப்போ பாரதிதாசன். சரிங்களா? பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். இது எல்லாமே சரிங்க. பி மட்டும் தப்புங்க. தீக்குச்சிகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் அப்துல் ரஹ்மான் எழுதின ஒரு நூல். சரிங்களா? அப்போ 82க்கு பி ஆன்சரு. சரிங்களா? வரிசைப்படுத்துக. அதாவது பாஞ்சாலி சபதத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். நல்லா பாருங்களா. சூதாட்ட சருக்கம் எடுத்த உடனே சூதாட்டம் செய்யல அவங்க, அதனால அது தப்பு. அழைப்பு சருக்கம் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்ட். அப்புறம் சபத சருக்குன்னு வருது. எப்ப சபதம் போடுறா? லாஸ்டா தான் போடுறா. அப்ப இதுவும் போயிடுச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து எதுன்னு சொன்னா ஏதான். கரெக்ட். எப்படின்னு பாருங்க. அழைப்பு சருக்கம் சூதாட அழைக்கிறது. சூதாடுறாங்க. சூதாட்டத்துல அவங்கள வச்சு தோக்குறாங்க. அடிமை சருக்கம். தோத்துட்ட பிறகு லாஸ்டா வந்து பாஞ்சாலியினுடைய உடையை உருவது, துகில் உரித்தல். அதுக்கப்புறம் தான் பாஞ்சாலி சபதம் எடுக்கிறான். அப்போ கரெக்டா வரிசையா இருக்கிறது இது. 83க்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. சரி. அதாவது அகநானூறு சொல்லியிருக்காங்க. அகநானூற்றின் மணிமடை பாவலம் 120 பாடல்களை. தப்புங்க. 80. நித்தில கோவை 3 பகுதிகள். நித்தில கோவை வந்து பாத்தீங்கன்னா 100. களிற்றியானை நிறை. சரிங்களா? களிற்றியானை நிறை வந்து 120. மணிமிடை பவளம் 80 பாட்டு. மொத்தம் கூட்டி பாருங்க. 220 180. மணிமடை பவளம் வந்து பாத்தீங்கன்னா 180. சரிங்களா? இப்ப கூட்டி பாருங்க. 100 220 300 400 வந்துச்சு. சரிங்களா? கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். அகநானூற்றின் மணிமடை பவளம் 120 பாடல்களை கொண்டது. தப்பு. 180 பாடல்களை கொண்டது. அகநானூற்றில் 10 20 என்ற முறையில் வரும் பாடல்கள் நெய்தல் திணை. கரெக்ட். இப்போ 1 2 1 3 5 இப்படி ஒற்றைப்படையா வந்துச்சுன்னா அது பாலை. 6 16 இப்படி வந்துச்சுன்னா மருதம். 6 மருதம். அப்புறம் 2 12 18 இப்படி வந்துச்சுன்னா குறிஞ்சி. 4 14 அப்படின்னு வந்துச்சுன்னா முல்லை.
சரிங்களா? இப்படிதான் நம்ம கணக்கு வைப்போம். அதுல வந்து 10 20 என்பது நெய்தல் கரெக்ட். அகநானூறு 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்டது. அப்போ இது ரெண்டுமே ரைட்டுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தப்புங்க. அப்போ 2 3 சரின்னு வரணும். ஆனா இங்க வந்து தவறுல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒண்ணு மட்டும் தவறு. கூற்று ஒண்ணு மட்டும் தவறு. 84க்கு கூற்று ஒண்ணு மட்டும் தவறு என்பது சரியான விடை. அதாவது 180 பாடல்களை கொண்டது மணிமடை பவளம். சரிங்களா? ரைட். அடுத்தது உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாங்கு இறுதி இறுதி என்று பாடியவர் யாருன்னு சொன்னா பாரதிதாசன். புரட்சி கவியில பாடியிருப்பார். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணினார்க்கு இறுதி இறுதி. சரிங்களா? அப்படி பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 85 வினாவிற்கு இந்த பாடல் வரிகளுக்கு பாரதிதாசன் என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 86 தமிழக அரசு வழங்கும் பாவேந்தர் நினைவு பரிசினை வென்றவர். முதற் பாவலர்னா முதல் பாவேந்தர் விருதை பெற்ற முதல்வர் யாருன்னு சொன்னா, அந்த முதலாவதா வாங்கின புலவர் யாருன்னு பண்ணா சுரதாங்க. இதை நீங்க படிச்சுக்கணுங்க. சுரதா தாங்க வாங்கியிருக்காங்க. சுப்புரத்தின தாசன், பாரதிதாசன் மீது கொண்ட அன்புனால சுப்புரத்தின தாசன். இவருடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன். அப்போ சுரதா தான் வாங்கியிருப்பார். ஆப்ஷன் சி சுரதா என்பது சரியான விடை. அடுத்தது கொள்ளேற்று கொடுஞ்சுவானை மறுமையும் புல்லேற்று ஆயமகள். இது ரிப்பீட்டடு. எந்த நூல்னு சொன்னா கலித்தொகை. சரிங்களா? ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆப்ஷன் டி கலித்தொகை. சரிங்களா? ரிப்பீட்டட், அதை விடுங்க. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கூற்ற படிங்க. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னா சி மணின்னு கூட்டுருவாங்க. தப்பு. யாரு? இந்த புது கவிதையும் மரபு கவிதையும் மிக பக்கா அழகாக மிக சிறப்பாக எழுதுபவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் தான் வரணும். அது நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் தாராபாரதி. சரிங்களா? இதுல எதுங்க சரி? 2 சரி. இது 1 வந்து தப்பா சொல்லியிருக்காங்க. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் வரும். நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் தாராபாரதி. சரி. அப்போ இங்க என்ன வரும்னு சொன்னா கூற்று 1 மட்டும் இங்க பாருங்க. அப்போ கூற்று 2 மட்டும் சரின்னு போட்டிருக்கு. அப்போ கரெக்ட். ஆப்ஷன் சி. சரிங்களா? அந்த விடையை கொஞ்சம் கரெக்டா பாருங்க. இப்போ குழப்பம் வந்துச்சு இல்லைங்களா? அப்போ 1 தவறு, அப்போ 2 சரின்னு வரும். இங்க 2 சரின்னா கூற்று 2 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது மண் புழுவல்ல மானிடனே உன் மாவலி காட்டுவனேட. எப்படி சொல்ல? மண் புழுவல்ல மானிடனே உன் மாவலி காட்டு வானிடமே என்று பாடியவர் யார் கேட்டிருக்காங்க. மிக அற்புதமான ஒரு வினா. மண்புழுவல்ல மானிடம், நீ மண்புழு கிடையாது, உன் மாவலி காட்டு வானிடமே, உன்னுடைய வலிமையை காட்டு அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு சொன்னா தாராபாரதி. ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகின்ற இயற்பெயரை கொண்ட ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்ட தாராபாரதி தான் இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர். தாராபாரதி. சரிங்களா? மண்புழுவல்ல மானிடனே உன் மாவலி காட்டு வானிடமே என்று பாடியவர் தாராபாரதி. சரிங்களா? 89வது வினா இருக்கு. அடுத்தது 90வது வினா. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் என்று கல்வியின் இன்றியமையாமையை கொடுத்து பாடியவர் பாரதிதாசன். பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். கல்லாரை காணுங்கால், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். கல்லாதவங்கள சாடி இருக்குது. அப்படி சாடியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதிதாசன். அப்போ 90க்கு விடை பாரதிதாசன். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறேன். சரி, என்னன்னு பார்ப்போம். கம்பராமாயணத்தில் 10,589 பாடல்கள் சரி. திருவிளையாடல் புராணத்தில் 3,363 பாடல்கள் சரி. ராவண காவியத்தில் 3,100 பாடல்கள் சரி. மணிமேகலையில் 3,755 வரிகள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க.
கிட்டத்தட்ட 4759 வரிகள் வரும் சார். அப்போ இதுதான் தவறு. பொருந்தாத ஒன்று எதுன்னு சொன்னீங்கன்னா மணிமேகலை என்பதுக்கு 3755 வரிகள் என்பது பொருந்தாத ஒன்று. 4759 வரிகள் வர வேண்டும். சரிங்களா? அடுத்தது சரியற்ற மரபு சொல். பலா பிஞ்சுக்கு பேரு மூசு, கரெக்ட். வாழை பிஞ்சுக்கு பேரு கச்சல், இளமை பேரு. அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொட்டு, அவரை பொட்டுன்னு வாங்க, சின்னதா இருக்கும் அந்த காய், இளம் பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் பயிர் இதெல்லாம், அதாவது இளம் பெயர்கள்னு சொல்லணும். முருங்கை பிஞ்சுன்னு சொல்றாங்க. இதை முருங்கை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, முருங்கை மொட்டுன்னு சொல்லலாம். ஆனா இங்க முருங்கை பிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் தவறு. ஆப்ஷன் சி தான் இங்க தவறா சொல்லியிருக்காங்க. முருங்கை மொட்டுன்னு வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி தவறானது. சரியற்றன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. போர்க்குறி காயமே காயம். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல். போர்வயி போர்க்குறி காயமே காயம். போர்க்குறி காயமே காயம் இப்படி சொன்ன நூல் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். சரிங்களா? இதை நம்ம படித்து தான் பார்த்தோம். போர்க்குறி காயமே காயம் என்று சொல்லுகின்ற ஒரு நூல், இடம்பெற்ற ஒரு நூல் மனோன்மணியம். சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு நாடக நூல். தமிழில் முதல் நாடக ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். காப்பியம்ன்றத விட ஒரு நல்ல நூல் மனோன்மணியம். சரிங்களா? மனோன்மணியம் சுந்தரனார், பே. சுந்தரனார் எழுதிய நூல். சரிங்களா? அடுத்த வினாவை பாருங்க. பரணி என்ற நாள்மீன் காளிமையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்நாள்மீனால் அந்த பெயரே நூலுக்கும் பெயராக வந்தது என்றும் கூறுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஊவே சா. இந்த கூற்றுக்குரியவர் ஊவே சா. ஆப்ஷன் ஏ ஊவே சா என்பது சரியான விடை. சரிங்களா? ரைட். அகநானூறு நூலை தொகுத்தவர் யார்? அகநானூற்று நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு உக்கிர பெருவழுதியா, உருத்திர சன்மனாரா, பூரிக்கோவா, கூடலூர் கிழாரான்னு கேட்டிருக்காங்க. அகநானூற்று பாடலை தொகுத்தவர் உருத்திர சன்மனார். உருத்திர சன்மனார். ஆப்ஷன் பி உருத்திர சன்மனார் என்பது சரியான விடை. சரி, அடுத்தது பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய். சரி சரி. குமரகுருபரர் திருவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் பிறந்தார். சரி. செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் 3வது பருவம்னு கொடுத்துருக்காங்க. 3வது பருவம் வராது, 2வது பருவம். காப்பு, செங்கீரை, தாள், முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுதேர், சிறுபறை. அப்போ காப்பு செங்கீரை 2ஆம் பருவமா வரும். அப்ப 2ஆம் பருவம். அப்ப இங்க 3ஆம்னு கொடுத்துருக்காங்க, தவறு. செங்கிரை பருவம் என்பது பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவம் சொல்லலாம். அப்ப 1, 3 சரி, கூற்று 2 மட்டும் தவறு. அப்ப கூற்று 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் சில இருக்கு, கூற்று 2 மட்டும் தவறு. சரிங்களா? ரைட். அடுத்த பாடல் இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட். தாயமானவர் பாடல்கள் என்னும் நூல் 1542 பாடல்களை கொண்டது. சரிங்களா? இதுல என்ன வரும்னு சொன்னீங்கன்னா 1542 பாடல்கள் வராது, 1452 பாடல்கள் வரும். 1452 ஒரு டிஜிட் நீங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. தாயமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும். அப்ப இது சரி. கூற்று 1 தவறு, 2 சரி. சரிங்களா? அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சரின்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும் சரி. மேல வந்து மாத்தி இருக்கிறாங்க. 1452 வர வேண்டியது 1542 போட்டுருக்காங்க. அப்போ சி கூற்று 2 மட்டும் சரி. பாருங்க. அருகுலத்து குத்துமகள் வயர் பொழிந்தும் உருமிடத்துதவா உவர் நிலம் ஊட்டியும். சரிங்களா? இப்புறநானூற்று அடியின் ஆசிரியர் யாருன்னு சொன்னா உவர் நிலம் ஊட்டியும் உருமிடத்ததுவா உவர் நிலம். இதை சொன்னவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பரணர். சொன்ன புலவர் பரணர். சங்ககால புறநானூற்று பாடல் அடிக்கு உரியவர் பரணர். ஆப்ஷன் சி பரணர் என்பது சரியான விடை. அடுத்தது தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்டப்படுவது எது? எதுங்க? தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை
உயிர் போன்றது திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று சொல்லப்படும் நூல் திருக்குறள். ஆப்ஷன் பி என்பது இந்த சரியான விடை. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை நாம் காணப்போகிறோம். பாருங்களேன். பதிற்றுப்பத்தில் 7ஆம் பத்து பாடியவர் கபிலர். சரிங்களா? கலித்தொகையில் குறிஞ்சி களியில் உள்ள 29 பாக்கள் கபிலர் பாடியது. ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்தினை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரிங்களா? இது எல்லாமே சரிதாங்க. பதிற்றுப்பத்தில் 7ஆம் பத்து பாடியவர் கபிலர். கலித்தொகையில் குறிஞ்சி களியில் உள்ள 29 பாக்கள் கபிலர் பாடியது சரி. ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்தினை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார், அவர் தான் பாடியது. அப்போ அனைத்தும் சரி என்பது இங்க சரியான விடை. சரிங்களா? நன்றி.